தாவேகா கட்சி கூட்டணி வைப்பாங்களா, தனித்து போட்டிடுவாங்களா? இந்த ரெண்டு பிரதான திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சா, கூட்டணி வச்சுக்கிட்டே இந்த அரசியல் பேசினா டிவிகேவோட பொலிட்டிக்ஸ் எடுபடுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. உங்க விஜய் நான் வரேன். வேட்டு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்களோட தாவேகா கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பரவலா கேட்கப்பட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, விஜய் அவர்களோட தாவேகா கட்சி கூட்டணி வைப்பாங்களா, தனித்து போட்டிடுவாங்களா அப்படின்றதுதான். இந்த கேள்வியை பொறுத்தளவுல முதல்ல நம்ம தாவேகா கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோல பார்ப்போம். ரெண்டாவது, அப்படி கூட்டணி வைக்கிறாங்கன்னா யாரு கூட அவங்க கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். தாவேகாவை பொறுத்தளவுல கூட்டணி குறித்த அவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா, தாவேகாவோட தலைமையை ஏற்று வரக்கூடிய கட்சிகளோட கூட்டணி வைக்க நாங்க தயாரா தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல தான் இருக்காங்க. அதாவது விஜய் அவர்களை சிஎம்ஆ ஏற்று யார் வந்தாலும் நாங்க சேர்த்துக்க தயாரா தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல இருக்காங்க. சோ இந்த ஸ்டாண்டை வச்சு நம்ம பார்க்கும்போது பிரதான திராவிட கட்சிகள் அதிமுக, திமுக இந்த ரெண்டு கட்சிகளால தாவேகாவோட கூட்டணி வைக்க முடியாது. ஏன்னா நேச்சுரலா இந்த ரெண்டு கட்சிகளுமே தாவேகாவோட தலைமையை ஏற்று அவங்க கூட்டணிக்கு வரமாட்டாங்க. அவங்களோட தலைமையின் கீழ் தான் கூட்டணி அமையணும் அப்படின்ற மாதிரி அவங்க பார்ப்பாங்க. அதுபோக தாவேகாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம பார்த்தாலும் இந்த ரெண்டு பிரதான திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சா, அதுவும் முதல் எலெக்ஷன்லயே கூட்டணி வச்சா அவங்களோட பேரும் கெட்டு போயிடும். ஏன்னா தாவேகா ஒரு மாற்று அரசியலுக்கான சக்தியா அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது முதல் எலெக்ஷன்லயே போய் கூட்டணி வச்சாங்கன்னா புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டிய தேவை என்ன அப்படின்ற கேள்வியை மக்கள் கேட்பாங்க. ஸ்ட்ரைட்டா போய் நீங்க அந்த கட்சிகள்லயே சேர்ந்துடலாமே அப்படின்ற விமர்சனங்களையும் வைப்பாங்க. ஸோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல டெஃபினட்டா அதிமுகவோடையும் திமுகவோடையும் தாவேகா கூட்டணி வைக்க முடியாது. ரெண்டாவதா தாவேகாவுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல நிறைய சிறிய கட்சிகள் இருக்கு. தாவேகாவை பொறுத்தளவுல அந்த சிறிய கட்சிகளோட கூட்டணி வைக்கிறதுக்கு அவங்க ஓப்பனா தான் இருப்பாங்க. பிசிகேவா இருக்கலாம், கம்யூனிஸ்டுகளா இருக்கலாம், எம்டிஎம்கேவா இருக்கலாம், டிஎம்டிகேவா இருக்கலாம், இப்படி நிறைய கட்சிகள் இருக்காங்க. பட் இப்ப கேள்வி என்னன்னா, இந்த சிறிய கட்சிகள் தாவேகாவோட கூட்டணி வைக்கிறதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்களா அப்படின்றதுதான் கேள்வி. அதுக்கான விடை என்னன்னு பார்த்தோம்னா, அந்த சிறிய கட்சிகள் தாவேகாவோட கூட்டணி வைக்கிறதுக்கு ஓப்பனா இருக்க மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, சிறிய கட்சிகளை பொறுத்தளவுல நிறைய சீட்ஸ் கண்டெஸ்ட் பண்றதை விட கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய சீட்ஸ் கம்மியா இருந்தாலும் வின்னிங் சீட்ஸா இருக்கணும்ன்றது அவங்களோட எதிர்பார்ப்பா இருக்கும். ஸோ இப்ப திமுகவோடையோ அதிமுகவோடையோ சேர்ந்து போட்டியிட்டா கொஞ்சம் சீட்ஸ் கிடைச்சாலும் அது வின்னிங் சீட்ஸா இருக்கும். பட் தாவேகாவோட சேர்ந்து போட்டியிடும் போது அது வின்னிங் சீட்ஸா இருக்குமான்றது பெரிய ஒரு கேள்விக்குறிதான். நிறைய சீட்ஸ் கிடைத்தாலும் அது வின்னிங் சீட்ஸா இருக்குமான்ற கேள்வி அங்க இருக்கு. ஏன்னா தாவேகாவுக்கு ப்ரூவன் ஓட் ஷேர் இல்லை. ஸோ அந்த வகையில சிறிய கட்சிகள் பெரிய ரிஸ்கை கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க. ஏன்னா சிறிய கட்சிகளை பொறுத்தளவுல அதிகாரத்தை அவங்க ருசிச்சு பழகிட்டாங்க. ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் சில எம்எல்ஏ சீட்ஸ், எம்பி சீட்ஸ் எல்லாம் ஜெயிச்சு அவங்க பழகிட்டாங்க. அதுவும் குறிப்பா இந்த பெரிய திராவிட கட்சிகளோட உதவியோட இந்த விஷயத்தை அவங்க செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த எலெக்ஷன்லயும் அதிகாரம் வேணும் அப்படின்ற தேவை அங்க இருக்கும். அதனால பெரிய ரிஸ்க எடுக்க மாட்டாங்க. சோ அப்ப கடைசியா எழக்கூடிய கேள்வி என்னன்னா, தாவேகாவுக்கு என்ன ஆப்ஷன் தான் இருக்கு, யாரோட தான் அவங்க கூட்டணி வைக்க முடியும் அப்படின்ற கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கான விடையை பொறுத்தளவுல இப்போதைக்கு சில கட்சிகள்னு சொல்லலாம், இல்லைன்னா சில பொலிட்டீஷியன்ஸ் சொல்லலாம், அவங்களுக்கு ரெண்டு கூட்டணியிலையும் போய் சேர முடியாத சூழல் இருக்கு. குறிப்பா டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தளவுல அவரால் எந்த அலையன்ஸ்லயும் போய் சேர முடியல. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்ன்ற கட்சி வச்சிருக்காரு, அந்த கட்சியாலையும் எங்கேயும் போய் சேர முடியல. அதுக்கான காரணம் என்னன்னா, 24ல டிடிவி தினகரன் அவரோட கட்சி பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தாங்க. பட் இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல பாஜகவும் அதிமுகவும் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த வகையில இப்ப டிடிவி தினகரன் அவர்களால அந்த அலையன்ஸ்குள்ளேயும் போக முடியல. ஏன்னா அவரு இபிஎஸோட லீடர்ஷிப்பையும் ஏற்க மறுக்கிறார். இதே சிக்கல் ஓபிஎஸ்க்கும் இருக்கு, இதே சிக்கல் செங்கோட்டையன் அவர்களுக்கும் இருக்கு. இந்த மூணு லீடர்ஸுமே பார்த்தோம்னா இபிஎஸ் அவர்களோட தலைமையை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. சோ அந்த வகையில அதிமுக கூட்டணியில போய் அவங்களால சேர முடியாது. அதே மாதிரி இந்த மூணு லீடர்ஸால திமுக அலையன்ஸ்லயும் போய் சேர முடியாது. ஏன்னா இந்த மூணு லீடர்ஸோட கிளைம் என்னவா இருக்குன்னா, உண்மையான அம்மா வழி வந்த தலைவர் இபிஎஸ் கிடையாது,
ஸோ அதிமுகவுக்கு சரியான ஒரு தலைவர் இபிஎஸ் கிடையாது, நாங்க தான் கரெக்டான லீடர்ஷிப்பை கொடுக்க முடியும், ஒன்றுபட்ட அதிமுக வேண்டும், இந்த மாதிரியான ஸ்டாண்டை அவங்க முன்வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்டை வச்சுக்கிட்டு திமுகவோடையும் பேச சேர முடியாது. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் திமுகவை தீய சக்தியா பார்த்தாங்க. ஸோ நீங்க நிஜமாவே ஜெயலலிதா அவர்கள் வழியில போறீங்கன்னா உங்களால திமுகவோடையும் பேச சேர முடியாது. ஸோ இந்த 3 லீடர்ஸை பார்த்தோம்னா அவங்களுக்கு அதிமுகவோடையும் பேச சேர முடியாது, திமுகவோடையும் சேர முடியாது, தனித்து தான் இருக்காங்க. ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அவங்க டிவிகேவோட அலைன்ஸ் வைக்கிறதுக்கு அவங்க ரெடியா தான் இருப்பாங்க. அது போக டிடிவி தினகரன் அவர்களும் டிவிகேவை பத்தி பாசிட்டிவாலாம் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கார். ஸோ டிவிகேவுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு, இந்த 3 தலைவர்களோட ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இங்க கேள்வி என்னன்னா, டிவிகே அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுவாங்களா, விஜய் அதுக்கு ஓப்பனா இருப்பாரா, அவங்களோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண ஓப்பனா இருப்பாரா அப்படின்ற கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கான விடையை பொறுத்தளவுல விஜய் கூட்டணி வைப்பார் இல்லைன்னா வைக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி டெஃபினட்டா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதுல சில சாதகங்களும் இருக்கு, சில பாதகங்களும் இருக்கு. டிவிகேவை பொறுத்தளவுல டிடிவி, ஓபிஎஸ், அப்புறம் செங்கோட்டையன் அவர்களோட சேர்ந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணா அப்கோர்ஸ் அவங்களுக்குலாம் சின்ன ஓட் பேஸ் இருக்கும், சில பகுதிகளில் நல்ல ஸ்ட்ராங்கான செல்வாக்கு அவங்களுக்கு இருக்கும். அப்படி அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கும் போது டிவிகேவுக்கும் அது சில பகுதிகளில் வலு சேர்க்கும். அந்த வகையில் ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா விஜய்க்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதே போல அவங்களோட சேர்ந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது டிவிகேவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளாக்கை உருவாக்கிட்டாங்க. ஸோ டிவிகேவுக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி இருக்கு அப்படின்ற ஒரு தோற்றம் ஏற்படும். தனியா இருக்கிறத விட கூட சில கட்சிகள் இருக்கும்போது அது டிவிகே பலமா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். பட் டிவிகேவை பொறுத்தளவுல இதுல இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, இவங்க எல்லாமே பழைய பொலிட்டீஷியன்ஸ், இதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டம்ல ஆக்டிவான ரோல் பிளே பண்ண பொலிட்டீஷியன்ஸ். ஸோ இப்ப டிவிகே மாற்றம் வேணும்னு பேசுறாங்க, கரப்ஷனுக்கு எதிராக பேசுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு அவங்களோட கூட்டணி வைக்கும் போது இவங்கெல்லாம் அந்த கரப்ட் சிஸ்டமோட ஒரு பார்ட்டா இருந்தவங்க. ஸோ அந்த வகையில டிவிகேவோட அந்த பொலிட்டிக்ஸ் எடுபடுமா, அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டே இந்த அரசியல் பேசினா டிவிகேவோட பொலிட்டிக்ஸ் எடுபடுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. டிவிகேவோட அந்த கிளீன் இமேஜ் உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டிவிகேவை பொறுத்தளவுல நாங்க ஒரு ஃப்ரெஷ்ஷான பார்ட்டி, எல்லாத்துக்கும் மாற்றுனாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அப்படி சொல்லிதான் அவங்க யங்ஸ்டர்ஸோட ஓட்டெல்லாம் அட்ராக்ட் பண்ற ஒரு பிளான்ல இருக்காங்க. அந்த பிளான்ல இருக்கும்போது பழைய ஆட்களை உள்ள கொண்டு வரும்போது அது கட்சிக்கு நெகட்டிவா போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் அவர்கள் என்ன ஸ்டாண்ட் எடுப்பார் அப்படின்றது பெரிய ஒரு கேள்விக்குறிதான். 2 சைடும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது டிவிகேவை பொறுத்தளவுல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்னன்னா ஓபிஎஸ், டிடிவி, அப்புறம் செங்கோட்டையன் இவங்களோட ஒரு கூட்டணி டிவிகே ஃபார்ம் பண்ணலாம். அதை தாண்டி கூட்டணின்னு பார்க்கும்போது டிவிகேவுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. பட் இந்த கூட்டணி ஃபார்ம் ஆகுமா ஆகாதான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். டெஃபினட்டா உங்களோட வியூஸையும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.